Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. கடந்த சில காலமாகவே தங்கும் விலை ஏற்ற இறக்கம் என மாறி மாறி இருந்து வருகிறது. இதனால் மக்கள் குழப்பத்தில் இருக்கிறார்கள் என்றே சொல்லலாம். இதற்கிடையே பிரபல பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் தங்கம் விலை ஏன் இது போல இருக்கிறது, வரும் காலத்தில் அது எப்படி இருக்கும் என்பதை விளக்கியுள்ளார். கடந்த சில காலமாகவே தங்கம் விலை ஏற்ற இறக்கம் என மாறி மாறியே இருந்துள்ளது. கடந்த 10 நாட்களுக்கு முன்பு, அதாவது மே 21ஆம் தேதி ஆபரண தங்கம் 1 கிராம் 8,930 ரூபாயாக இருந்தது. மே 30ஆம் தேதி 8,920 ரூபாயாக இருந்தது. ஆனால் இந்த 10 நாட்களில் அது 4 முறை விலை ஏறி உள்ளது. 4 முறை விலை குறைந்துள்ளது. 2 நாட்கள் ரேட் மாறாமல் இருந்துள்ளது. ஆனாலும் கடந்த 10 நாட்களாகவே தங்கம் விலை 8,850 ரூபாயிலிருந்து 8,890 ரூபாய் என்ற அந்த ரேஞ்சிற்குள்ளேயே இருந்து வந்துள்ளது. தங்கம் விலை இதுபோல நிலையாக இருந்து நீண்ட காலம் ஆகிவிட்டது. ஆனால் தங்கம் விலை இன்னும் எத்தனை காலம் இது போல இருக்கும், அது வரும் காலத்தில் எப்படி இருக்கும், இதிலிருந்து தங்கம் விலை உயருமா இல்லை குறையுமா என பொதுமக்களிடையே பல்வேறு சந்தேகங்கள் உள்ளன. இதற்கான பதிலை பிரபல பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் வழங்கியுள்ளார். இது தொடர்பாக அவர் தனது யூடியூப் சேனலில் ட்ரம்ப் இப்போது இட்ஸ் பியூட்டிஃபுல் பில் என்ற சட்டத்தை கொண்டு வர பார்க்கிறார். அந்த மசோதா நிறைவேறிவிட்டால் அமெரிக்காவில் பற்றாக்குறை அதிகரிக்கும். அதாவது வரவுக்கும் செலவுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் அதிகரிக்கும். வரவு குறையும், செலவு அதிகரிக்கும். இதனால் செலவுகளை சமாளிக்க அமெரிக்கா கடன் வாங்கும் தொகையும் அதிகரிக்கும். இதனால் நீண்ட கால நோக்கத்தில் தங்கம் விலை அதிகரிக்கவே செய்யும். 1 அவுன்ஸ் தங்கம் விலை $3,186 என இருந்தது. இது உடனடியாக $3,240 வரை போனது. இது இன்னும் அதிகரிக்கவே செய்யும். இதே டிமாண்ட் தொடர்ந்தால் நீண்ட கால நோக்கத்தில் தங்கம் விலை அதிகரிக்கவே செய்யும். ரஷ்யா உக்ரைன் இடையே மோதல் முடிவுக்கு வந்து அமைதி திரும்பினால் தங்கம் விலை சற்றே குறையும். ஆனால் அதுவும் கூட தற்காலிகமானதாகவே இருக்கும். ரஷ்யாவும் சீனாவும் தங்கத்தை அதிகம் வாங்கி வைத்துள்ளன. இதனால் அவர்கள் தங்களின் தங்க ரிசர்வ் மதிப்பை குறையவிட மாட்டார்கள். தங்கம் விலை ஓரளவுக்கு மேல் குறைந்தால் உள்ளே புகுந்து வாங்க ஆரம்பித்து விடுவார்கள். இவ்வாறு கூறியிருக்கிறார். அதாவது ரஷ்யா, சீனா உட்பட சில நாடுகள் கடந்த சில ஆண்டுகளாகவே தங்களது தங்க ரிசர்வை பல மடங்கு அதிகரித்திருக்கிறார்கள். தங்கத்தின் மதிப்பு சரிந்தால் அதன் ரிசர்வ் குறைந்துவிடும் என்பதால் தங்கம் விலை ஓரளவுக்கு மேல் குறைந்ததால் உடனடியாக இந்த நாடுகள் உள்ளே புகுந்து தங்கத்தை வாங்கி விலையை பெரிய அளவில் குறைவதை தடுத்து வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் அவருடைய கருத்தாக இருக்கிறது. தொடர்ந்து பேசிய அவர் அதே போல மற்றொரு புறம் அமெரிக்க பெடரல் வங்கி தனது வட்டி விகிதத்தை குறைத்தாலும் கூட தங்கம் விலை அதிகரிக்க தொடங்கிவிடும். வட்டியை குறைக்க வேண்டும் என்றால் அமெரிக்காவில் பணவீக்கம் குறைய வேண்டும். ட்ரம்ப் ரெசிப்ரோக்கல் வரி அது இது என போட்டிருக்கிறார். எனவே பணவீக்கம் நிஜமாகவே கட்டுக்குள் வந்துவிட்டதா என்பதை தெரிந்து கொண்டு குறைக்க செப்டம்பர் வரை ஆகிவிடும். அப்படியே குறைத்தாலும் அது நமக்கு நல்லதுதான். தங்கம் விலை அதிகரிக்கவே செய்யும் என கூறியிருக்கிறார் ஆனந்த் சீனிவாசன். Subscribe to One India and never miss an update. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online.